ஏங்க எல்லாருமே சர்ச் பண்ண மாட்டோமா கூகுளில் என் பிம்பிள் எப்போ போகும், என் லிப்பு ஏன் ரோஸாக இருக்குது, என் மூக்கில் ஏன் 2 ஓட்டம் இருக்குன்னு சர்ச் பண்ணுவோம்ல. நைட்டு 12 மணிக்கு தான் எல்லா நமக்கு கேள்வியும் வரும். கூகுளில் போய் கேட்போம் வை திஸ் ஹேப்பனிங். எல்லாருமே குக் வித் கோமாளி டீமே ஆக்சுவலி இது டீம்னு சொல்லாமல் ஃபேமிலின்னு தான் நாங்கள் சொல்லிப்போம் எல்லா இடத்துலையும். ஏதாவது நம்ம ஒன்று சொன்னோன்னா அதை அப்படியே ரம்யா பாண்டியன் கிட்ட போயிட்டு அப்படியே அதை ஃப்ளோட் மாதிரி மாற்றுறது. அது ஆக்சுவலி அவர் பண்ணும்போது புகழ் பண்ணும்போது அது வந்து ஃப்ளோட் மாதிரி தெரியாது. அது ஒரு மாதிரி க்யூட்டாக காமிக்காக இருக்கும். அந்த மாதிரி ஒரு என்னோடய லைஃப் டைம் ஒரு சினிமாவுக்கு ஒரு மென்டார்னா நான் வந்து தனுஷ் சாரை நான் சொல்லுவேன். நம்ம என்னவா ஆக போகிறோன்றதை நம்ம தான் முடிவு பண்ணணும், இன்னொருத்தர் முடிவு பண்ண மாட்டேன். கேரக்டர் இருக்குது, இது நீங்கள் பண்ணணும், நீங்கள் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், இந்த மூஞ்சி தான் அம்சமான மூஞ்சி எதுக்குன்றதுனால சரி ஓகே. ஆர்டிஸ்ட்டில் பெருசாக இவங்க இருந்தா இல்லை போர் அப்படிலாம் சீன் கிடையாது. வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட விஜே பப்பு தான் இருக்காரு. தொடர்ந்து அவர் வந்து வளர்ந்துட்டே வந்துட்டு இருக்காரு. அடுத்த சிவகார்த்திகேயன் இவர் தான் அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்து வந்துட்டு இருக்காரு. ஸோ அவர்கிட்ட தொடர்ந்து பேசலாம் வாங்க. வணக்கம். வணக்கங்க. குக் வித் கோமாளில வந்து நீங்க ஷோ பண்ணிருக்கீங்க இல்லையா? நீங்க ஆங்கரா இருந்தீங்க தானே? ஆமா ஆமா. சோ ஆங்கரா இருக்கும்போது அதுல அந்த ஷோலயே உங்களுக்கு ரொம்ப க்ளோஸான பர்சன் இருப்பாங்கல்ல, இவங்க கூட எனக்கு ஒரு நல்ல பாண்ட் கிரியேட் ஆயிருந்துச்சுன்னா யாரை சொல்வீங்க? எல்லாருமே குக் வித் கோமாளி டீமே ஆக்சுவலி இது டீம்னு சொல்லாமல் ஃபேமிலின்னு தான் நாங்கள் சொல்லிப்போம் எல்லா இடத்துலையும். அது கோமாளியும் சரி குக்கும் சரி. ஏன்னா சீசன் 1லேருந்தே நாங்கள் இருந்ததுனால சீசன் 1லேருந்தே ஆரம்பிக்கும் போது நாங்கள் தான் ஆரம்பிச்சது. ஸோ நாங்கள் எப்பயுமே அது ஒரு ஷோ கண்டஸ்டன்ஸு நாங்கள்லாம் ஒரு தனி ஆர்டிஸ்ட்ன்ற மாதிரிலாம் பிஹேவ் பண்ண மாட்டோம். ஒரே தட்டில் உட்காந்து எல்லாரும் ஒரே சோறை போட்டு சாப்பிட்ற மாதிரி அந்தளவுக்கு ஒரு ஃபேமிலி ஷோ தான் எங்களுக்கு பர்சனலி. அது எப்படி ஆடியன்ஸ் மூலிமா அது ஃபேமிலி ஷோன்னு அது விரும்புகிறாங்களோ அதே மாதிரி தான் எங்களுக்குமே அது ஒரு ஃபேமிலி ஷோ. அது வந்து நான் வந்து மாமா மச்சான் அம்மா அத்தை அண்ணி அந்த மாதிரி எல்லாருக்கும் முறை கொடுத்து அழகாக நீங்கள் வந்து ஒரு ஷோவை நீங்கள் ரசிக்கக்கூடிய ஒரு ஷோனா குக் வித் கோமாளி. ஸோ அது சீசன் 1லேருந்தே போனதுனால அது ஒரு அது ஷோன்ற தாண்டி எங்களோட ஃபேமிலி கெட் டுகெதர் மாதிரி. அதனால் ஒருத்தர் இவங்க பிடிக்கும் இவங்க பிடிக்காது இவங்க ஃபேவரட் நம்ம எல்லாருமே நமக்கு வந்து ஜட்ஜஸ்லேருந்து எல்லாருமே நமக்கு வந்து பிடிச்ச ஆட்கள் தான். அதனால் பிரித்தா எல்லோரும் கோவப்படுவாங்க, என் பேரை சொல்லுன்னு சொல்லிட்டு. அதனால் ஃபேமிலியில் இருக்க எல்லோரும் எப்படி நம்ம முக்கியமோ அந்த மாதிரி தான் அந்த ஷோவில் இருக்க எல்லாருமே நமக்கு வந்து க்ளோஸ் பெட்டு. ஓகே, இப்போ அந்த சீசன்ல ஃபர்ஸ்ட் சீசன்ல பாத்தீங்கன்னா வந்து ரம்யா பாண்டியன் புகழ் இவங்களோட அந்த ஒரு காம்போ பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே பிடிக்க ஆரம்பிச்சது. அது ஃபன்னியாவோ இல்ல சீரியஸாவோ பிடிக்க ஆரம்பிச்சது. சோ நேர்ல இருந்து நீங்க பாத்திருப்பீங்க அந்த காம்போ எப்படி இருக்கு, ஜாலியா இருக்கும். ஆக்சுவலி நேர்லயே அப்படிதான் பண்ணிட்டு இருப்பாரு அவர் நேர்லயும் அதே மாதிரி ஃப்ளர்ட் பண்றது. ஏதாவது நம்ம ஒன்று சொன்னோம்னா அதை அப்படியே ரம்யா பாண்டியன் கிட்ட போயிட்டு அப்படியே அதை ஃப்ளர்ட் மாதிரி மாத்துறது. அது ஆக்சுவலி அவர் பண்ணும்போது புகழ் பண்ணும்போது அது வந்து ஃப்ளர்ட் மாதிரி தெரியாது. அது ஒரு மாதிரி க்யூட்டா காமிக்கா இருக்கு. அவரோட ஹேருக்கும் அவருடைய லுக்குக்கும் ரம்யா பாண்டியனோட லுக்குக்கும் அவங்க 2 பேரும் பேரா பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி க்யூட்டா இருக்கும். அது எங்கேயுமே ஒரு ஃப்ளர்ட் பண்றாரு, அவர் ட்ரை பண்றாரு, லவ் பண்றாரு அப்படிலாம் நம்மளால யோசிக்கவே முடியாது. லைக் ஒரு மாதிரி ஒரு அழகா ஒரு மாதிரி நல்ல ஒரு க்யூட் கெமிஸ்ட்ரியா இருக்கும். அதனால நேரில் பார்க்கும்போதும் சேமா அதே மாதிரி தான் இருக்கும். அதுக்கு நடுவில் அவர் ஏதாவது பண்ண போவார், நான் போய் ஏதாவது ஒன்று டிஸ்டர்ப் பண்ணுவேன், அவர் என்ன அடிக்க வருவார். ஸோ இந்த மாதிரி ஒரு ஜாலியான ஒரு காம்போ தான் அது. ஓகே, குக் வித் கோமாளி சீசன் 1 வந்து எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சாங்கன்னா ரம்யா பாண்டியன் மேம்காக பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அழகா இருப்பாங்கன்றதுக்காக. என்னைக்காச்சும் வேற யாரும் அழகா இருக்க மாட்டாங்களா அதுல கேட்டுக்கிட்டேன். என்னைக்காச்சும் நீங்க சைட் அடிச்சிருக்கீங்களா அவங்கள? அப்படிலாம் இல்லைம்மா, ஷோவோட பார்த்தோமா தேங்க்யூங்க வரேங்க அவ்வளோதான். அப்படி தனியா சைட் அடிக்கிற அளவுக்குலாம் இல்லைம்மா. புரியல. அப்படி இல்லை, அது தோணலை. அது தனியா சைட் அடிக்கிறது பர்சனல்ல போகும். பர்சனலி பெருசாக எனக்கு இந்த க்ரஷ்ஷு இவங்களை நான் ஸ்டாக் பண்ணுவேன், இவங்க நான் இன்ஸ்டாகிராமில் இவங்க என்ன போட்டாலும் நான் லைக் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு சீனே என் லைஃப்பில் கிடையாது. அப்படி நான் ஒரு செலிப்ரிட்டியவோ இல்லை யாராவது ஒருத்தரை வந்து நான் ஃபாலோ பண்ணி ஸ்டாக் பண்ணுறேன் பிகினிங்லேருந்தே சரி. இப்போ வரைக்கும் நான் அப்படி ஸ்டாக் பண்ணி தேடி போய் அவங்க லைக் பண்ணி அவங்க அப்டேட்டை பார்த்து ஸ்டோரியை பார்த்து அப்படின்ற ஆள் நான் கிடையாது. அதனால மேபி நீங்கள் கேள்விக்கு வந்து எனக்கு அதுக்கு பதில் இல்லை. அடுத்ததா பாத்தீங்கன்னா வந்து அதே குக் வித் கோமாளி ஷோல வந்து நீங்க ஷக்கிலா அம்மா கூட இருந்திருக்கீங்க. குக் வித் கோமாளி ஷோக்கு வரதுக்கு முன்னாடி அவங்கள எல்லாருமே பாக்குற விதமே வேற மாதிரி இருந்துச்சு. வந்ததுக்கு அப்புறம் வந்து எல்லாரும் அம்மா அம்மான்னு சொல்ல ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நிறைய பேர் வந்து அவங்கள ஒரு அம்மா மாதிரி தான் ட்ரீட் பண்ணவே ஆரம்பிச்சாங்க. ஸோ உங்களுக்கும் அவங்களுக்கும் பாண்ட் எப்படி வந்தது, எப்படி ஃபர்ஸ்ட் கிரியேட் ஆகும்போது எப்படி ஆச்சு? ஆக்சுவலி ஒருத்தருடைய இமேஜ் மாறுறது வந்து அது ஒரு பெரிய லக்குன்னு சொல்லுவாங்க. குட்லேருந்து பேட் ஆகிறது ரொம்ப ஈஸி, பேடிலேருந்து குட் ஆகிறது தான் ரொம்ப இங்கே கஷ்டம். ஸோ நம்ம ஒரு நெகட்டிவ் ரீச்சாக இருக்கும், இல்லை நம்ம நெகட்டிவாக நம்மளை பார்க்குறாங்க, இல்லை இந்த மாதிரி பார்க்குறாங்கன்னா நம்ம எல்லாருக்கும் பிடிச்சி போயிடாது. இல்லை பாசிட்டிவாக மாறும்போது எல்லாருக்கும் நமக்கு வந்து பிடிச்சி போயிடும். ஸோ அந்த மாதிரி ஒருத்தருடைய நெகட்டிவோ இல்லை அவங்களுடைய பாஸ்ட்டை தாண்டி ஒரு ஃப்யூச்சரில் ஒரு ப்ரெசென்ட்டில் நம்ம வந்து அழகாக அம்மான்னு அவங்களுக்கு ஒரு பேர் கொடுத்து அழகாக நம்ம வந்து அதை வந்து
நம்ம ட்ரீட் பண்ணது வந்து ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயம். அவங்களுமே உண்மையாக அங்கே வந்து அம்மா மாதிரி தான் சாப்பாடுலாம் எடுத்து உருண்டெல்லாம் பிடிச்சி எல்லாருக்கும் உனக்கு ஒரு உருண்டை அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் தான் அவங்க கொடுப்பாங்க. ஸோ அதை நேரில் பார்க்கும்போதே ஃபீல் ஸோ குட். நம்ம அவங்கள வந்து இப்படிதான் அப்படிதான் நம்ம அது ஃபீலே இல்லாமல் நம்ம ஒரு மாதிரி ஒரு ப்ளசண்ட்டாக ஒரு அழகான ஒரு வைப்பில் வந்து அவங்க நம்மளை வச்சுப்பாங்க. ஸோ அது ஒரு நல்ல ஒரு விஷயமா பார்ப்பேன். அது நான் எப்பயுமே ஷக்கிலா அம்மா கிட்ட வந்து குக் வித் கோமாளி நிறைய பேர் அடி வாங்குவாங்க. ஆமாம் அவங்க டக்குன்னு கோவப்பட்டுருவாங்க. டப்புன்னு அவங்க காமெடியாக பண்ணால் கூட சமைக்கிற டைமில் உனக்கு என்ன காமெடின்னுவாங்க. என்ன இப்போ சமைக்கிற டைமில் உனக்கு என்ன இது தேவையா உனக்கு, நீ தனியாக போய் காமெடி பண்ண எங்கேயாவது போய் வேற ஷோவில் பண்ண அது மாதிரி. அது என்னன்னா ஷோவை சீரியஸாக, ஏன்னா என்னதான் குக்கோட வேலை சமைக்கிறது, கோமாளியோட வேலை காமெடி பண்ணுறது தான். பட் அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, நீ ஏதாவது ஒன்று தப்பு பண்ணிட்டு போய் என் சமையலில் கெடுத்து போயிட்டா நான் ஷோ விட்டு வெளியே போயிடுவேனே. ஸோ அங்கே குக் எல்லாருமே ஒரு டென்ஷனில் தான் இருப்பாங்க, ஐயோன்னு. ஸோ அதில் இவங்களுமே டப்புன்னு அது புகழ்லாம் ஜாலியாக அடி வாங்குவாப்புல, அது நிறையா அடி வாங்குவாப்புல. அதெல்லாம் பார்க்க நமக்கு ஃபன்னியாக தான் இருக்கும். நீங்க அடி வாங்கியிருக்கீங்களா? அடி அவங்க கூட அடின்னு வாங்கினது கிடையாது, திட்டிருப்பாங்க, டேய்ன்னு கத்துவாங்க. அதுலேயே நமக்கு வந்து வந்துட்டேன் அப்படி தான் இருக்கும். ஸோ அதனால அது ஒரு ஜாலி. ஓகே, ஃபர்ஸ்ட் சீசன்ல இருந்து இப்போ சீசன் வரைக்குமே மாறாத ஒரு பர்சன்னா தாமு சார் சொல்லலாம். சோ அவர் கூட உங்க பாண்ட் எப்படி இருந்துச்சு சார்? அவரும் அப்படிதான், தாமுப்பா அப்பான்னு தான் எல்லாருமே கூப்பிடுறது. ஸோ அவர் அப்பான்றது தாண்டி அவர் வந்து எல்லாரையும் ரொம்ப சென்டிமெண்ட்லாம் தனியாக கூப்பிட்டு பாராட்டுறது, இது ப்ளஸ் இது மைனஸ், இது பண்ணு அது பண்ணாத. ஸோ அவர் ஒரு நம்ம ஜட்ஜுன்ற ஒரு ஸ்தானத்தில் தான் இருக்கணும், இவங்கள்ட்டலாம் பேசக்கூடாது, கோமாளி வேற குக்கு வேற அப்படின்ற மாதிரிலாம் ட்ரீட் பண்ணாமல் எல்லாரையும் ரொம்ப சமமாக அழகா ரொம்ப நீட்டாக வந்து அவர் நம்மளை வந்து ட்ரீட் பண்ணுவார். ஸோ பட் சாரும் அப்படிதான், நம்ம வெங்கடேஷ் பட் சாரும் அப்படிதான். ஸோ அவரும் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக சமைச்சு எங்களுக்குலாம் வந்து கொடுப்பாரு. அவர் தனியாக ஒரு வாரம் ஒரு ஸ்பெஷல் டிஷ், அது நம்ம ஆனரில் ஆகாது. அவர் ஊட்டி விடுற அளவுக்கு நாங்கள் க்யூட்டான ஆளுங்கெல்லாம் கிடையாது, கொடூரமான ஆளுங்க. அதனால ஊட்டிலாம் விட மாட்டார். அவர் வந்து போட்டு சமைச்சு எடுத்து ஒரு கப்பெல்லாம் வச்சு ஆளுங்கெல்லாம் வச்சு கொடுத்துருவாங்க. ஸோ அது அவர் வாரம் அது ஆனரில் ஆகாது. பட் ஸ்பெஷல் டிஷ்ஷாக ஒரு நாள் ஸ்வீட் பண்ணுவார், ஒரு டைம் வந்து ஏதாவது ஒரு டிஷ்ஷு பண்ணுவார், சம்திங் ஏதாவது ஒன்று பண்ணிடுவார். அது நமக்கு அது அவர் பண்ணும்போது இதெல்லாம் என்னென்ன மாதிரி இருக்கும், 10 நிமிஷம் பக்கம் வருவார், பண்ணிட்டு போயிடுவார். அது டேஸ்ட் பார்த்தா அப்படி இருக்கும். அப்போ சொல்லுவாங்க, அது மோதிர கையில் குத்துப்பட்டா அப்படி தான் இருக்கும், குத்துன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஹேண்டு. ஸோ அதனால் 2 பேருமே ஒரு மாதிரி ஒரு குட் வைப்பான ஒரு ஆட்கள். ஒரு எந்த வித பாகுபாடும் இல்லாமல், இவங்க மேலே இவங்க கீழே, இவங்க எக்ஸ்பீரியன்ஸ் இவங்க சீனியர் ஜூனியர்னு இல்லாமல் எல்லாரும் சேமாக ட்ரீட் பண்ணுற விதம் இருக்குல்ல, அது நமக்கு ஒரு பெரிய ஒரு லெசன் அது. இப்போ குக் வித் கோமாளில நீங்க ஆங்கரிங் பண்ணும்போது அதுல குட் டேவோ இருந்திருக்கும், பேட் டேவோ இருந்திருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் அதுல போயிட்டு ஆங்கரிங் பண்ண நிக்கும்போது உங்க மைண்ட்ல தோணுன விஷயம் என்ன? ஆக்சுவலி உங்களுக்கு ஒரு திருத்தம் சொல்லிக்கிறேன். குக் வித் கோமாளியோட ஆங்கர் ரக்ஷன் வந்து தான் ஆங்கரு. நான் 2-3 எபிசோடு வந்து ஃபில்லருக்கு நான் வந்து ஹோஸ்ட் பண்ணேன், ரக்ஷன் கூட தான் நான் ஹோஸ்ட் பண்ணேன். பட் ஃபுல் டைம் ஆங்கர் வந்து ரக்ஷன். பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் பண்ணது கலக்க போகுது யார் சாம்பியன்ஸ், இதுதான் ஃபர்ஸ்ட் ஷோ எனக்கு விஜய் டிவியில். ஸோ குக் வித் கோமாளி வந்து ரக்ஷன் தான் ஆங்கர். ஆக்சுவலி அது ஊருக்கே எல்லாருக்குமே தெரியும், கேமராமேனு கூட தெரியும். பட் அதில் வந்து நான் ஃபீல் தான் பண்ணேன். ஐ மீன் சீசன் 1-2 அப்போ 2-3 எபிசோடு மட்டும் நான் ரக்ஷன் கூடயே பண்ணேன். இன்னொன்று ஒரே ஒரு எபிசோடு அவர் வரலன்னு நினைக்கிறேன், சம்திங் அது பண்ணேன். ஸோ தட் வாஸ் குட். ஆக்சுவலி அது வந்து நம்ம புது ஷோ புது சேனல்லாம் பரவாயில்ல, எங்கள் வீட்டில் நான் உட்காந்து பேசுகிறதுல என்ன இருக்குன்னு நம்ம இருந்தார். அதனால் பயம்லாம் கலக்க போகுது சாம்பியன்ஸ் 2013-14 ஆரம்பிக்கும் போது அப்போ தான் வந்துச்சு. இப்போ அதுக்கப்புறம்லாம் குக் வித் கோமாளி இஸ் அ ஃபன் ஷோ. ஸோ அதெல்லாம் ஜாலி தான். ஓகே, நீங்க வந்து அந்த ஷோலயே சொல்லிட்டு இருப்பீங்க, இங்க இருக்க இன்டர்வியூஸ்ல சொல்லிருக்கீங்க, இங்க இருக்கிறதுல நான் தான் சின்ன பையன் அப்படின்றத சொல்லிட்டே இருப்பீங்க. சோ அங்க சின்ன பையனா இருக்கும்போது ஒரு ஃபேமிலிக்குள்ள வந்து இப்போ நம்ம தான் சின்ன பசங்களா இருக்கும்போது நமக்கே வந்து ஒரு இது இருக்கு, நான் தான் குழந்தை அப்படின்ற மாதிரி ஒரு, அது எப்படி சொல்றதுன்னு தெரியல, நான் தான் குழந்தை அப்படின்ற ஒரு கெத்து இருக்கும்ல, எல்லாருமே என்ன வந்து கொஞ்சுவாங்க அப்படின்ற மாதிரி. சோ உங்களுக்கு செல்ல பையன் அதே ஃபேமிலியில பாத்தீங்கன்னா இன்னொரு குழந்தை இருக்கும், வரவலாம் போடு போடு போடுன்னுவான். அது செல்ல குழந்தை ஒரு ரகம், இன்னொரு ரகம் போற வரவெல்லாம் அடிச்சுவோம், குழந்தைடா அப்படின்லாம் இருப்போம்ல, அந்த செகண்ட் கேட்டகரியா வச்சுக்கலாம். கியூட் அந்த கெத்துலாம் கிடையாது, செகண்ட் தான். ஏன்னா நான் வந்து செல்லம் தான். பட் அதை தாண்டி இப்போ என்ன எல்லாருமே கலாய்ப்பாங்கன்னா பிகாஸ் நான் ஜூனியர் தான், நான் சின்ன பையன்றதுனால. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஷோவே கலக்க போகுது யார் சாம்பியன்ஸ் தான் எனக்கு கேட்டிங்கன்னா, குக் வித் கோமாளியை விட. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் கண்டினியூஸ்லி ஒரு ட்ராவல்.
குக் வித் கோமாளிக்கெல்லாம் முன்னாடி வந்தது. ஸோ அந்த ஷோவில் பார்த்தீங்கன்னா சிரிச்சா போச்சு சீசன் 5, சீசன் 6, சீசன் 7 இது ஜட்ஜாக இருக்கிறவங்க எல்லாருமே என்னுடைய சீனியர்ஸ். அவங்க நான் பார்த்து வளர்ந்தவன். ஸோ அவங்க கூட இருக்கிற ஜேர்னி வந்து என்னால் லைஃப் டைம்லேயே மறக்க முடியாத ஒரு ஜேர்னி. ஸோ அவங்க வந்து க்யூட்டு, நான் சின்ன பையன், அவங்க ட்ரீட் பண்ணுறதோன்ற தாண்டி லெசன் ஆக்சுவலி அவங்க எல்லாருமே நமக்கு ஒரு விஷயம் ஒன்று கற்றுக் கொடுப்பாங்க. ஒரு கண்டஸ்டன்ஸ் ஒன்று கற்றுக் கொடுப்பாங்க, ஜட்ஜஸ் ஒன்று கற்றுக் கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் நமக்கு அது நம்ம கற்றுக்கிட்டாலே போதும், அடுத்த ஒரு 10 வருஷம் நம்ம சர்வை பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு ஈஸியான ஒரு ஃபார்மெட்டாக இருக்கும் டெலிவிஷனில். ஸோ அதனால எனக்கு ஐ எம் லுக்கிங் ஃபார் லைக் நான் சைல்டு, நான் அதனால் ஜாலியாக க்யூட்டாக இருப்பேன்லாம் கிடையாது. அங்கே ஸ்கூலு அதில் இருக்க ஜூனியர், நான் சீனியர், அவங்கெல்லாம் ரேக்கும் பண்ணுவாங்க, கலாய்க்கும் செய்வாங்க. அதை நான் அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டு. அடுத்தது கேபிஒய்ல வரலாம். ஸோ அங்கே வந்து நிறைய பேர் காமெடி பண்ணுவாங்க. அந்த கேபிஒய்ல தான் இருக்குமே. வா 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 மாட்டு வா. நிறைய பேர் காமெடி பண்ணுவாங்க. உங்களுக்கு அதில் ரொம்ப பிடிச்சவங்களோட காமெடியா எது சார்? சிரிச்சா போச்சு டீம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். டீமே எனக்கு பிடிக்கும். இவங்க அவங்க கிடையாது, சிரிச்சா போச்சு டீமே வந்து நிறைய பேருக்கு ஃபேவரட். தனுஷ் சார்லேருந்து, சிம்பு சார்லேருந்து, சிவகார்த்திகேயன் சார்லேருந்து எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ஸ்டார்ஸ்கெல்லாம் பிடிச்ச ஒரு டீம்னு கேட்டாங்கன்னா சிரிச்சா போச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது சிரிச்சா போச்சுன்றது வந்து ஒரு ஐகானிக்கான ஒரு டீம் அது. ஸோ டீமில் இருக்க எல்லாருமே ஜெம்மு தான். ஸோ சிரிச்சா போச்சு இஸ் மை ஃபேவரட். அவங்க கூட சேர்ந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கீங்க. சைடுல ஏதாச்சும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கேன். அடுத்து உங்களோட ப்ராஜெக்ட்ஸ்க்கு போலாம் சார். ப்ராஜெக்ட் வேற மாதிரி ஆஃபர்ஸ். சோ ஃபர்ஸ்ட் அது உள்ள போகும் எப்படி கிடைச்சது சார் உங்களுக்கு வேற மாதிரி ஆஃபர்ஸ்? நான் கலக்க போதையார் சாம்பியன்ஸ்லாம் ஷோ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் திருச்சி டம்பளம்னு ஒரு படம் பண்ணேன். ஸோ அந்த படம் ரிலீஸ் ஆகி முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அதெல்லாம் ரீச் எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் அதோடைய வேற மாதிரி எபிசோட டைரக்டர் ப்ரொடியூசர் வந்து சிவகாந்த்னு சொல்லிட்டு எங்களுடைய டீம் எங்க கூட இருந்தவர் தான். ஸோ அவர் ஃப்ரெண்டுன்றதை தாண்டி ஸோ அந்த பர்டிகுலர் கேரக்டர் வந்து இவன் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு சொல்லி அவங்க முன்னாடியே எழுதும் போது இருந்ததால ஸோ கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்குது, இது நீங்கள் பண்ணணும், நீங்கள் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், இந்த மூஞ்சி தான் அம்சமான மூஞ்சி எதுக்குன்றதுனால சரி ஓகே உட்காந்து பார்க்கும்போது ஓகே ஒரு கேர்ஃப்ரீயான ஒரு ஜாலியான ஒரு மாதிரின்ற ஒரு கேரக்டர். தம்மெல்லாம் வச்சுட்டு சாவே அங்கே விழுந்தா கூட சாவு தான் நான் பரவாயில்லன்னு சொல்லி தம் அடிக்கிற ஒரு கேரக்டர். ஸோ அதனால் அந்த கேரக்டருடைய விஷயமே பார்க்கும்போது ஜாலியாக இருக்கும். அவன் வந்து எல்லா இடத்துலையும் பிளேஸ் பண்ணலாம். மாறின்ற கேரக்டர் சீசன் 1, சீசன் 2 எத்தனை சீசன் எடுத்தாலும் எல்லா கேரக்டர் கூடயும் மிங்கிள் ஆகக்கூடிய ஒரே ஒரு ட்ரம்ப் கார்டு, ஜோக்கர் கார்டு வந்து அந்த மாறின்ற கேரக்டர் தான். வெப் சீரிஸ்ல உங்களுக்கு வந்து ரொம்ப எனக்கு இவங்க இல்லைன்னா வந்து அந்த இப்போ யாராச்சும் ஷூட்டிங் ஸ்பாட்ல லீவ் போடுவாங்க, இவங்க இல்லாதனால எனக்கு வந்து ரொம்ப போரிங்கா இருக்கும்னா யாரை சொல்வீங்க? டைரக்டர். ஆமாம் லீவ் போடுவாங்க எங்கள் டைரக்டர். ஆமாம் சம்டைம்ஸ் ஜஸ்வினி மேம்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க தான் டைரக்டர். சீசன் 2 பண்ணாங்க. அவங்க சம்டைம்ஸ் அவங்க உடம்பு சரியில்லை லீவ் போட்டால் எங்களுக்கு போர் அடிக்கும். உண்மையாக சொல்கிறேன், சீரியஸ்லி. அவங்க வந்து அது மாதிரி ஜாலியாக ஃபன்னாக இருக்கும். அவங்க தான் ஆர்டிஸ்டில் பெருசாக இவங்க இருந்தா இல்லை போர் அப்படிலாம் சீன் கிடையாது. அவங்க ஒரு மாதிரி செட்டே வைபாக வச்சுருப்பாங்க. ஒரு இன்டர்வியூல பார்த்தோம்னா வேற மாதிரி ஆஃபீஸ் ப்ரொமோஷன் ஷோல தான் வந்து உங்க போனை வாங்கி சௌந்தர்யா மேம் அவங்கெல்லாம் வந்து செக் பண்ணுவாங்க, அவங்களோட போன்ல என்ன இருக்கு நாங்க பார்க்கணுன்ற மாதிரி. ஸோ அந்த டைம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு சார்? ஐயோ ஏதாச்சும் பார்த்துருவாங்களோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு? பார்க்குற மாதிரி அங்கே ஒன்றும் இல்லை, அங்கே ஹைப் பண்ணது தான். சௌந்தர்யா மேம் அவ்வளோ ரியாக்ஷன், சும்மா அது ஒரு ஹைப் பண்ணது தான். அது எங்க எல்லாருமே சர்ச் பண்ண மாட்டோமா கூகுளில், என் பிம்பிள் எப்போ போகும், என் லிப்பு ஏன் ரோஸா இருக்கு, என் மூக்கிலேயே 2 ஓட்டம் இருக்குன்னு சர்ச் பண்ணுவோம்ல. நைட்டு 12 மணிக்கு தான் எல்லா நமக்கு கேள்வியும் வரும். கூகுளில் போய் கேட்போம் வை திஸ் ஹேப்பனிங், வை லைஃப் இஸ் ஹேப்பனிங், அந்த மாதிரி கேட்குற கேள்விகள் தான். அதனால எதுவும் எல்லாரும் ஃபோனில் பண்ணுறது தான். அது சும்மா கொஞ்சம் ரியாக்ட் கொஞ்சம் ஓவரா பண்ணதுனால அது ஐயோ அப்படின்னு ஆயிடுச்சு. வேற அந்த சீரியல்லே வந்து நீங்க ஒரு விஜே, ஓகேவா? விஜய் அண்ணா இருந்தாங்கல்ல, விஜய் தான அவர் பேரு? ஓகே நான் கரெக்ட்டா தான் சொல்றேன் தெரியும். அவர் ரெண்டு பேருமே விஜேவா இருக்கும்போது உங்களுக்குள்ள எப்படி இருக்கும் சார்? அங்கே விஜேவாகவே 2 பேர் இருக்க மாட்டோம்ல, ஆஸ் ஆக்டர்ஸ் தானே. அவர் ஒரு கேரக்டர் எடுத்து பண்ணுறாரு, நான் ஒரு கேரக்டர் எடுத்து பண்ணுறேன். நான் மாறின்ற ஒரு கேரக்டர் பண்ணுறேன், அவர் ஒரு கேரக்டர் பண்ணுறாரு. ஸோ அந்த கேரக்டராக தான் 2 பேரும் நாங்கள் ஸ்க்ரீனில் இருப்போம் ஒழிய நீ ஒரு ஆங்கர் நான் ஒரு ஆங்கர் நீ பேசணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருக்க மாட்டோம். அது ஆன் ஸ்க்ரீனை தாண்டி ஆஃப் ஸ்க்ரீனில் நாங்கள் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் மாமா மச்சான் ஃப்ரெண்ட்ஸ் தான். அதனால் ஜாலியாக ரூமர்ஸ்லாம் பேசின்னு அது பண்ணிட்டு இது பண்ணிட்டு உட்காந்துருப்போம். அதனால் பெருசாக ஆங்கர்ன்ற மைண்ட் செட்லாம் இருக்காது. தேங்க்யூ.